நீங்க போலீஸ் ட்ரெஸ் போட்ட உடனே ரொம்ப கோவம் வந்திருக்கும், யாரையாவது 4 பேர் அடிக்கணும்னு வெறி வந்திருக்கும். அதில் அதிதியை போட்டு அடின்னு அடிச்சீங்களா? அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்களே, எவ்வளோ அடி இருந்தது, ரிகர்சல் எப்படி இருந்தது? நீங்க உண்மையா சொல்ல போனா நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அவங்கள அடிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. சும்மாவே அடிச்சாங்க அவங்க. எப்பெல்லாம் நான் மஃப்டி அவுட்ஃபிட்ல இருந்தேனோ அப்பதான் அடிச்சாங்கள. ஆனா அது கொரியோகிராஃப் ஸ்டன்ஸ், அது மீறியும் சில அடிப்படும்ல, அதை தான் நாங்க 2 பேருமே மீன் பண்ணோம். இது வாண்டடா என்ன பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே துஷாரான்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க நல்லா அடி வாங்கினாங்களா, அவங்க நல்லா அடிச்சாங்களா, யார் பெட்டர்? ஆனா அதெல்லாம் தாண்டி 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மர். நான் அந்த இதுக்கு வந்துடுறேன். இது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல அடி வாங்குறது அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த டிராமாவை எடுத்துட்டு போய் எக்ஸ்போஸ் பண்றது நான் பெரிய வேலை நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய டிராமாவை 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தன்னை ப்ரூவ் பண்ணவங்க தான், இதுலயும் ப்ரூவ் பண்ணிருக்காங்கிறதா உண்மை சார். இந்த எக்ஸாம் ரசிகர்களுக்கு பிராக்டிக்கலா இருக்குமா, இல்ல தேரி எக்ஸாமா இருக்குமா, இல்ல இந்த வைவான்னு சொல்ற ஓரல் எக்ஸாமா இருக்குமா, எப்படி இருக்கும்? ஆனா இது முதல்ல இது ஒரு ஸ்கிரிப்டா நம்ம ஒரு எக்ஸாமை பத்தி சொல்றோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு த்ரில்லர் மூட்ல அடுத்து என்னங்கிற அந்த டென்ஷனோட சொல்லப்படுற ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுடைய பிரச்சனை, அதுல இருக்கிற நெருக்கடி, இது எல்லாமே கலந்து கமர்ஷியலா த்ரில் மூட்லயே அமைக்கப்பட்டிருக்க திரைக்கதையா இருக்கும் அது.